ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜால மரம் ஃபுல்லாக ஏற கட்டிட்டு விளக்கு ஏற்றிட்டேன். ஏன்னா விளக்கு ஊதத்தி ஏற்றினா தான் ஒரு பாசிட்டிவ் வைபே வந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம கிச்சன் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஊதுவத்தி விளக்கெல்லாம் ஏற்றி இது முடிச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தயிர் துவைக்கிறதுக்காக பால் காசி ஏற்றேன். ஏன்னா அது கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம அதுக்கடுத்து ஊற்ற முடியும்ன்ட்டு அந்த இன்பிட்வீன் கேப்லேயே பார்த்திங்கன்னா இருந்த கொஞ்சம் பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொஞ்சம் அடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா விரிஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு புலாவ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செய்யலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் விரிஞ்சி அந்த மாதிரி இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றி ட்ரை பண்ணது. நான் தேங்காய் பால் சாதமாக செஞ்சுருக்கேன், பட் இப்படி இந்த டிஷ்ஷு வந்து ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து காய் அரிகிறது, வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம அப்பப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப க்ளம்ஸியாக ஆகிற மாதிரி ஆகிடுது. ரொம்ப எதை போட்டோம் எது போடலைன்னு சொல்லிட்டு மறந்துடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிக்கினா ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி பிரிஞ்சி பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். அதனால் ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்காக அதை தனியாக வச்சுட்டேன். அந்த கேப்லேயே தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை நல்லா அரைச்சி ஒரு 2 டம்ளர் வரா மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு நான் அதுக்கடுத்து எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கணுன்னா ஃப்ளேவர் இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து தக்காளி ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதி வெங்காயம் நான் வந்து சாப்பாட்டுக்கும் பாதி வெங்காயம் நான் பச்சடிக்கும் எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக அரிஞ்சதால் பாதி எடுத்து வச்சுட்டேன். அந்த கேப்லேயே பால் ஆறிடுச்சு. அதனால் அது தயிருக்கு ஊற்றிட்டு பச்சடிக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணியும் வச்சாச்சு. இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினோன்னா அது கூட இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் என்கிட்ட ரெட் சில்லி பவுட்ரு இல்லை, அதனால் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் வதக்கினோடனே அரிசி போட்டுட்டேன். ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காயும் அரிசியும் வேகிறதுக்கு தட்டு போட்டு அது மூடி சிம்மில் வச்சுட்டேன். அது முடிகிறதுக்குள்ளேயே இங்கே வந்து முட்டைக்கு ரெடி பண்ணலாம், முட்டை வந்து காரம் போட்டு வறக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சைடிஷ்க்கு முட்டை காரம் போட்டு வறக்கிறதுக்கு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது தோசைக்கல்லில் போட்டாச்சு. அதுக்குள்ளே இங்கே சாப்பாடு பாதி வெந்துருச்சு. அதனால் தம் போடுறதுக்காக விசில் இல்லாமல் வெறுமனே வந்து குக்கர் மூடி மட்டும் போட்டு மூடி வச்சுட்டேன் சிம்மில். முட்டை பார்த்திங்கன்னா எப்பவுமே திருப்பி போட்டோடனே நான் லிட்டு போட்டு மூடி வச்சுருவேன். ஏன்னா முட்டை ஒரு சில முட்டை வந்து வெடிச்சிரும். இந்த மாதிரி மூடி சிம்மில் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து முட்டை வெடிக்காது, அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகி இருக்கும். அண்ட் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி, அது கூட வந்து பச்சடி, அதுக்கடுத்து எக் ஃப்ரை, இதை வச்சு நைட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு.